ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். என்ன மச்சான், வேலைலாம் எப்படி போகுது? வேலைலாம் நல்லா போகுதுடா. ஆமா, நம்ம பீட்ருண்ணா? பீட்ரா தெரியலையடா. அவனுக்கு கால் பண்ண. இதோ பண்றேன்டா. ஹலோ சொல்றா. பீட்ரு, எங்கடா இருக்க? வீட்டில் தான் இருக்கேன். சரி, கிளம்பி பிரதர்ஸ் போட்டாசாண்டா, வாடா. என்ன விஷயம்? சீக்கிரம் வா, முக்கியமான விஷயம், வா. சரிடா, கிளம்பி வந்தா வரானாண்டா. சரி, வரட்டும். அங்கே போடுறா, அது குரங்கு மாதிரியே இருக்குது. குரங்கெல்லாம் இல்லடா, இது கண்ணை திறந்து பாடுறா. பண்ண மாட்டாடா. அவன் வருவானா இல்லையா? அங்கே போடுறா, அவன் வரமாதிரி தெரியல. நம்ம போலாம். இதை பாரு, பேசின்னு இருக்கும்போது வந்துட்டான். ஆமா, வரட்டும், இரு. என்னடா ஷாக்கா இருக்குது. வா 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 மச்சான். ஐயோ, என்ன கொல்றானுங்களே. வா. டேய், எதுக்குடா என்ன கூப்பிட்ட? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்படி கூப்பிட்டாதான் நீ வருவேன். அங்க இருடா, மேல வந்து பாத்துக்கடா. இருடா, அப்படியே இரு. மரம் புடி புடி. சொல்லு, எதுக்கு என்ன கூப்பிட்டேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா டைம் பாஸ் ஆனோம்னு கூப்பிட்டேன், அதான் வந்தேன். டைம் பாஸா போட்டாங்க? டேய், எங்கன்னா வெளியே போலாமா? வெறுப்பா இருக்கு. வெளியெல்லாம் வேணாம், மழை பெய்யுது, எல்லாம் வீட்டுக்கு போலாம், வாங்கடா. அப்புறம் என்னத்துக்கு என்ன கூப்பிட்டா? வந்து 10 நிமிஷம் கூட ஆகல. பாரு, மழை உண்மையால தூருது. ஆமா, மழை உண்மையால தூருது. டேய், மேல இருந்து ஒண்ணு வச்சிருப்பான்டா. டேய், ஐயா நான் வரலப்பா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்ப்பா. ஏய் இருடா, போலாம். ஐயா என்னால முடியாதுப்பா, நான் கிளம்புறேன். போடா. போடா. ஏய் போடா. டேய் போடா. என்னடா கோச்சிங் போறான்? போச்சு, அப்ப பார்த்தா கூட்டி வச்சு மொக்க பண்ணிட்டு இருக்கானே. ஏய் போடா. என்னடா இவன் கோச்சிங் போறான்? போட்டோம் விட்றா. சரி விட்றா, போட்டோம், பார்த்துக்கலாம். சரி, மழை தூடுது, வா நம்ம வீடியோ போலாம். சரி வாடா, சரி, போலாம். போலாம்டா. வாரம் ஒரு பார்க்ல போய் உட்கார்ந்துக்கிறான். எங்க இருக்கான்னு யாருக்கு தெரியும்? ஒரு பார்க்கா தெரியும் பாரு. எங்க இருக்கான்? நோ மச்சி, பீஸ் இங்கே இருக்கு. வாங்கடா. உட்காரா.
வாரம் வாரம் கரெக்டாக வந்துடுறீங்க போல இது. அப்புறம் ஒன்றும்டா கையெல்லாம் நடுங்குது, எல்லாரும் ஒன்றா போய் சரக்கு போட்டு வரலாமா? எங்க கை கட்டு. என்னடா இவன் காமெடி பண்ணுறா. ஐயா நான்லாம் வரலப்பா, நீ வேணா போங்க. நான்லாம் வரல, அவனை வேணா போக சொல்லு. போங்கடா, நீங்கள் யாரும் வரவேணா, நானே போய் போட்டுக்கிறேன்டா. வந்துட்டானுங்க பேச போடா. டேய் என்னடா இவன் சும்மா வச்சு போறான். நீ வேற. ஹலோ. வரேன் மச்சான். வீட்டில் இருந்து அர்ஜென்ட்டாக ஃபோன் கால் வந்துச்சு, நான் கிளம்புறேன். நான் சரிடா, பார்த்து போயிட்டாடா. சேர்றா. பார்த்து. இவங்க வேற சும்மா தான். ஏய் தினேஷ், நம்மளை வெறுப்பாக்கி பார்க்குறது எனக்கு ஒரு வேலையாக போச்சு. போகும்போது சரக்கு போட்டு போயிட வேண்டியதான் இவனும் காசில். ஏய் யாரா நீ? யாரா இருக்கும்? ஹலோ. டேய் தினேஷ் செத்துட்டான்டா. என்னன்னு தெரியலடா, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. எனக்கே தெரியாம இந்த வீட்டில் என்னென்ன நடக்குதுடா. நான் பண்றேன்னே தெரியலடா. டே என்னடா சொல்ற? தினேஷ்க்கு அப்படி ஆயிடுச்சு? டே உண்மையா தான் சொல்றியா? டே ஒன்றும் புரியலடா, ஷாக்கிங்கா இருக்கு. சரி நீ என்ன பண்ற? நான் ஒருத்த நம்பர் அனுப்பி வைக்கிறேன், நம்பரு அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன். டேய் அந்த பாடி டிஸ்போஸ் பண்றடா. அப்படியே வச்சிட்டு இருக்காத. அப்படியே வச்சிட்டு இருக்க நம்மளுக்கு தான் பிரச்சனை. புக்கா வந்து கால் பண்ணலாம். ஹலோ. டேய் நீ அந்த புக்கு அமிச்சலேருந்து ஒரு பிரச்சனையா இருக்குதுடா. ஃப்ரெண்டு வேற செத்துட்டான். நான் அப்படியே தான் அனுப்பலையாடா, என்ன பிரச்சனை? சரிடா, நான் அர்ஜென்ட்டாக வெளியே போகிறேன், நான் வந்து பேசுகிறேண்ணா. சரிடா, நான் வைக்கிறேன். டேய் எந்திரா.
போயிட்டுடா டேய். டேய், டேய். அவனை என்ன விட்டு போயிட்டான். நான் சொன்ன மாதிரி நடந்திருக்கு இந்த வீட்டுல. வாப்பா, உன்னதான் எதிர்பார்த்தேன். உள்ள போய் பேசலாம். ம். வர்றதுக்கு முன்னாடி உன் பிரச்சனை என்னன்னு தெரியும். வா, உட்காந்து பேசலாம். எங்கள் வீட்டில் கொஞ்ச நாளாவே நிறுத்து. உன் எல்லா விஷயமும் எனக்கு முதல்ல தெரியும். உன் வீட்டுல யாராவது இறந்துருக்குறாங்களா? இதெல்லாம் தெரியும். ஆமாம் பை. உன் வீட்டுல ஒரு புக்கால தான் பிரச்சனை. ஆமாம் பை. அது துஷ்ட ஆன்மா வெறி கொண்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி செஞ்சனா நீ தப்பிச்சிக்கலாம். உன் வீட்டுல ஹால்ல 4 மூலையில 4 எலுமிச்சை பழம் வைக்கணும். ம். நடு உச்சந்தி பார்த்து முட்டை வைக்கணும். ம். 4 ஊதுபத்தி கண்டிப்பா கொளுத்தணும். ம். கொளுத்திட்டு அந்த புக்குல இருக்க வார்த்தையை சொல்லணும். ம். ம். அதை சொல்லும் போது அவன் கண்டிப்பா வருவான். அப்படி வரலன்னா நாளைக்கு வந்து என்ன பாரு. ஃபீஸ் எவ்வளோ பை? நான் காசெல்லாம் வாங்குறது இல்லப்பா. உனக்கு வந்திருக்கிறது பெரிய பிரச்சனை. அதுல இருந்து மீள்ற வழியை பார்க்கலாம். நீ போயிட்டு வா. ஷட்டரை திறப்பா. இது எல்லாம் தெரிஞ்சது. இந்த கனவு உங்களுக்கு சொல்லலையே. ஒருவேளை தெரிஞ்சிருக்கும் போல.
மார்ட்டின் 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 எங்கடா இருக்க? என் முன்னாடி வா, வந்து நில்லு, வா. இப்படி கூப்பிட்டாலும் வரமாட்டான். Martin, 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 it's time to you. I see.